தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான டெஸ்ட் தொடரை இந்திய அணி 2-0 என்ற கணக்கில் இழந்துள்ளது. 2000க்கு பிறகு இந்தியாவை சொந்த மண்ணில் தென்னாப்பிரிக்கா அணி ஒயிட் வாஷ் செய்துள்ளது. அந்த அணியின் கேப்டனாக பொறுப்பேற்ற பிறகு ஒரு டெஸ்ட் போட்டிகளில் கூட தோல்வியை சந்திக்காமல் தெம்பாக இருக்கிறார் டெம்பா பவுமா. கடந்த ஆண்டும் நியூசிலாந்துக்கு எதிரான 3 டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி தோல்வியை சந்தித்தது. இப்படி சொந்த மண்ணில் இந்திய அணி தொடர்ச்சியாக டெஸ்ட் போட்டிகளை இழந்து வருவது கிரிக்கெட் ரசிகர்கள் இடையே பல்வேறு கேள்விகளை முன்வைத்துள்ளது. குறிப்பாக இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் பொறுப்பேற்ற பிறகு இந்திய அணி டெஸ்ட் போட்டிகளில் தொடர் தோல்விகளை சந்திப்பது கடும் விமர்சனங்களை எழுப்பியுள்ளது. அனுபவம் வாய்ந்த வீரர்களான ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரவிச்சந்திரன் அஸ்வின், புஜாரா உள்ளிட்டோர் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து விலகியது பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. அணியில் கம்பீர் கொண்டு வந்த ஸ்குவாட் பொசிஷன், வீரர்களின் தேர்வு உள்ளிட்டவை பல்வேறு தரப்பினர் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணியின் பலமே ஸ்பின்னர்கள் மற்றும் வேகப்பந்து வீச்சாளர்கள்தான். ஆனால் கம்பீர் வந்த பிறகு ஸ்பின்னர்களுக்கு போதிய முக்கியத்துவம் இல்லை என்பது பெரும் குற்றச்சாட்டாகவே உள்ளது. இப்படி கம்பீரை சுற்றி விமர்சன அம்புகள் பாயும் சூழலில் இந்திய அணியின் பயிற்சியாளர் பொறுப்பில் இருப்பதற்கு நீங்கள் சரியான நபர் என நினைக்கிறீர்களா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த கம்பீர், அது குறித்து பிசிசிஐ தான் முடிவெடுக்க வேண்டும் என தெரிவித்தார். மேலும் தனக்கு கீழ்தான் இளம் இந்திய அணி இங்கிலாந்தில் சிறப்பாக செயல்பட்டதாகவும் சாம்பியன்ஸ் கோப்பை மற்றும் ஆசிய கோப்பைகளை வென்றதாகவும் கூறி விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்துள்ளார். எனினும் முன்னாள் வீரர்களின் கருத்துக்கள் பலவும் கம்பீரின் செயல்பாடுகளை விமர்சிக்கும் வகையில் இருப்பதால் அவரின் தலைமை பயிற்சியாளர் பொறுப்புக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக கிரிக்கெட் வட்டாரத்தில் பேச்சு எழுந்துள்ளது.